வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்பட்ட சுனாமி நிவாரண நிதி இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிவாரண நிதி குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என மீனவர் மக்கள் முன்னணி சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அச்சங்க தலைவர் கோசுமணியிடம் எமது செய்தியாளர் ரத்னவேல் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். சுனாமி 11 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப மீனவர்களோட மனநிலை எப்படி இருக்கு? இந்த 11 ஆண்டுகள்ல மீனவ மக்களுடைய மனநிலை மிகவும் சோகத்துல தான் இருக்கு. உலக நாடுகள், பல்வேறு நாடுகள் இந்த பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்காக சுனாமி நிவாரண நிதியாக பல ஆயிரக்கணக்கான கோடிகளை கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த ஆயிரக்கணக்கான கோடிகள் ரூபாயும் முழுமையாக இந்த பாதிக்கப்பட்ட அல்லது சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேர்ந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுமையா கிடையவே கிடையாது. இன்றைக்கு தமிழக அரசு பல மாவட்டங்களில் வீடு கட்டி கொடுப்பதற்கான ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தார்கள். ஆனா இன்னைக்கு 11 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா பல மாவட்டங்களில் வீடுகள் கட்டி கொடுக்கப்படவே இல்லை. இன்னைக்கும் இந்த 13 கடற்கரை மாவட்டங்களில், குறிப்பா சென்னை, கடலூர், கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. ஆனா அந்த மக்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுது அல்லது அவங்களுடைய தொழில் ரீதியான வாழ்க்கையை மாற்ற முடியுதானா கண்டிப்பா அரசாங்கம் அதுல தோல்வி அடைஞ்சது. எங்களை பொறுத்தவரையிலும் வந்த பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் எங்க போச்சு, அந்த பணம் எங்க போச்சுன்னே தெரியல. அதனால நாங்க என்ன சொல்றோம், எங்களுடைய மீனவர் மக்கள் முன்னணி சார்பாக இன்றைக்கு இந்த 11வது ஆண்டுல ஒரு வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிங்க. இன்னைக்காவது தமிழக அரசு இதுல தலையிட்டு உடனடியாக இந்த பணம் மக்களுக்கு சேருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும்.